டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளமையோடு இருக்கிறதுக்கு நிறைய ரகசிய வழிமுறைகள், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான வழிமுறைகளும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இளமையோடு இருக்கணும்னா நமக்கே தெரியும் சில வழிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நிறைய தண்ணி குடிக்கிறது, மனசுல எப்பவுமே கவலை இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரி நம்ம இளமையோடு இருக்கிறதுக்கு காயகற்ப முறைகள் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான காயகற்ப முறை யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம், இல்ல யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாதாரணமா ஒரு மூலிகையே நம்ம வந்து மருந்தா பயன்படுத்துறோம்னா ஓகே. அதை காயகற்பமா பயன்படுத்தும் பொழுது அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவு அந்த மூலிகை இன்னொரு மூலிகையோட சேருதா, இல்ல எந்த அனுபானத்தோடு நம்ம சாப்பிட்றோம். அனுபானம்னா எந்த பொருளோட அது கலந்து சாப்பிட்றது, தேனோட, பால், இல்ல வெந்நீர், மோர், அந்த மாதிரி நீராகாரம், இந்த மாதிரி சித்த மருந்துகள் வந்து வேற வேற அனுபானத்துல நம்ம வந்து கலந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை காயகற்ப முறைப்படி சாப்பிடும்போது அதிக பலனை நமக்கு கொடுக்குது. இதுதான் உண்மை. அந்த மாதிரி காயகற்ப முறைப்படி நிறைய வந்து மூலிகைகள் இருக்கு. ஒவ்வொரு நோய்க்குமே இருக்கு. தலைமுடி பிரச்சனையில இருந்து கண் ஒளி வருவதற்கு, தொண்டை பிரச்சனைக்கு, உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வலிமையாகிறதுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தனித்தனியான காயகற்ப முறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இளமையுடன் வாழ்வதற்கு சில காயகற்ப முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம பிஞ்சு கடுக்காயை பயன்படுத்த போறோம். பொதுவாக கடுக்காய்க்குமே நிறைய பலன்கள் வந்து இருக்கு. இந்த பிஞ்சு கடுக்காய்க்கு இன்னும் வேற மாதிரியான பலன்கள் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு மலர் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பூவை வந்து மொட்டாக இருக்கும்போது பயன்படுத்துவதற்கும் நல்ல மலர்ந்த பிறகு பயன்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்த பிஞ்சு கடுக்காயை பயன்படுத்தும் பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியுது. அப்போ இந்த பிஞ்சு கடுக்காயை எப்படி பயன்படுத்த போறோம், இதை காயகற்ப முறைப்படி எப்படி பயன்படுத்தலாம்ன்றதும் நான் சொல்றேன். பிஞ்சு கடுக்காயை உடைத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம தோல் பகுதியை எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா பவுடர் பண்ணி வெயில நல்லா உலர்த்தின பிறகு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதனோட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா மிளகு. மிளகுமே ஒரு மிக சிறந்த காயகற்ப மூலிகை மற்றும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விஷத்தை வந்து அகற்றக்கூடியது. ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு யுனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது, பிளட் பியூரிஃபையரும் கூட. அந்த பிஞ்சு கடுக்காயோட மிளகு பொடியை நம்ம வந்து சேர்த்து சாப்பிடணும். பிஞ்சு கடுக்காய் பொடி 100 கிராம்னா மிளகு வந்து 20லேருந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து காயகற்ப முறைப்படி சாப்பிட போறோம். எந்த வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னா காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் சாப்பிடணும். யாரெல்லாம் இந்த கடுக்காய் பிஞ்சு கடுக்காய் கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து இதோடைய விதி, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதை பால்ல கலந்து தான் குடிக்கணும். இப்போ கடுக்காய் பொடி இருக்கு அப்படின்னா இந்த கடுக்காய் பொடியை நம்ம வந்து மிளகோட சேர்த்து ஒரு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை காலையில ஒரு 2 கிராம் அளவுக்கு, நைட் தூங்கும்போது 4லிருந்து 5 கிராம் அளவுக்கு சாப்பிடணும். இப்போ இதுதான் இதோட விதியே. காலையில வந்து இந்த அளவு, இரவு தூங்கும்போது இந்த அளவு சாப்பிடணும். இதை பெரும்பாலும் இதய நோயாளிகளாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும், பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை கொலஸ்ட்ரால், முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்களும் இதை பயன்படுத்தலாம். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த காயகற்ப முறையை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தோம்னா இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியோட மிளகு சேர்த்து நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிடணும். இல்லைங்க எனக்கு பால்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேனில் கூட கலந்து சாப்பிடலாம். ஆனால் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் பாலில் மட்டும் சாப்பிட்டா போதும். ஸோ காலையில் உணவுக்கு முன் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட். இதுவே இரவு நேரத்தில் எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் நம்ம உணவுக்கு முன் இதை வந்து சாப்பிடணும். உணவுக்கு முன் எந்த அளவுக்குன்னா 4லிருந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து பால்லையோ இல்லை
தேன்ல கலந்தும் சாப்பிடும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ங்க நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக இளமையோடு நம்ம வாழ முடியும். அப்படி என்ன ஆரோக்கிய பலன் இந்த கர்ப்ப முறையில கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய மலச்சிக்கல் வந்து குணமாகும். மலச்சிக்கல் சரியாகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, ரத்தம் சுத்தியாக ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் பிஞ்சி கடுக்காய். அப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, முக்கியமாக டான்சிலைட்டிஸ் தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். அடுத்து முக்கியமாக ஒற்றை தலைவலி இருக்கு. ஏன்னா இதுல வந்து மிளகு சேர்ந்திருக்கு. அது வந்து பெஸ்ட் நம்ம உடல்லயே வந்து வலி நிவாரணியாக செயல்படுது. அப்போ தலைவலி இருந்தாலோ, இல்ல அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போதோ, இது நிச்சயமாக குணமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மிளகு கற்பத்தை நம்ம வந்து பயன்படுத்தும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. சித்தர்கள் வந்து இது மட்டும் இல்ல, இளமையோடு இருப்பதற்கு நிறைய ரகசிய முறைகள் அப்படின்னா, பிராணாயாம பயிற்சிகள். மூச்சை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தும்போது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே வந்து புதுப்பிக்கப்படுது. அந்த மாதிரி மூச்சு பயிற்சியை நம்ம சரியா செய்யணும். மைண்ட்ல எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸா இருக்கும்போது, நம்ம உடல்ல செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்ல பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளோட ஒரு நாளைக்கு குறைந்தது 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் குறைந்து எப்பவுமே நம்ம வந்து இளமையாக இருப்பதற்கு இது எல்லாமே ஒரு டிப்ஸ். இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.